ஹாய் மக்களே, சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நான் அதில் என்னென்ன பொருள் போடலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் நான் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அது நல்லா லைட்டாக அது வாடை வர வரலையும் கொஞ்சம் லைட்டாக அதை வறுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதை நான் வீட்டு யூஸ்க்காண்டி நான் நிறையா சேர்த்துருக்கேன். நிறையா சேர்த்து தான் நான் அதை அந்த பொடிக்கு நிறையா பொருள் போட்டிருக்கேன் வீட்டுக்காண்டி எங்களுக்கும். அதனால தான் நிறைய பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் லைட்டாக வாடை வந்ததுக்கப்புறம் அடுத்த பொருள் என்ன போடலான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பொருள் லைட்டாக வாடை வந்ததுக்கப்புறம் கருஞ்சீரகம் லைட்டாக வாடை வந்ததுக்கப்புறம் சிம்லே தான் இருக்கணும். லைட்டாக வாடை வந்துருச்சு. நான் கடுகு எடுத்திருக்கேன். கடுகு எந்த அளவுக்கு நம்ம கருஞ்சீரகம் எடுத்தோமோ அந்த அளவுக்கு நம்ம கடுகையும் 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். 2 ஸ்பூனும் கடுகு எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை நல்லா கருக விட்டு எடுக்கணும். அதை சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் இது எந்த இதுவுமே வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம தயார் பண்ணலாம். கடையில் வாங்கி பண்ணிங்கன்னா அது ரொம்ப அலர்ஜி. ஒவ்வொருத்தவங்களுக்கு அது ஒத்துக்காது. கடையில் வாங்கி தலையில் தடவுறது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம சூப்பராக அருமையான ஒரு ஹேர் டை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்கப்புறம் ஆவரி இலை பொடியை அதில் நம்ம போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம அந்த 2 பொருளும் போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம அந்த ஆவரி இலை பொடியும் நம்ம அதோடு சேர்ந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கருன்னு நல்லா கருத்து எடுத்துக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டு யூஸுக்கும் தான் நான் அதை நிறையா போட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி நிறம் மாறிட்டே வருது பாருங்கள். நல்லா வறுத்து எடுத்துடணும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நிறையா இருக்குது. நாங்கள்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு நாங்கள் பாக்ஸில் போட்டு நான் அரைச்சி நாங்கள் வீட்டு யூஸ்க்கு நாங்கள் வச்சுப்போம். எங்களுக்கெலாம் வச்சுப்போம். அதனால தான் நான் நிறையா போட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா கருக விட்டுருங்க. நல்லா கருக விட்டுட்டு நல்லா நல்லா புகை நல்லா கணுவர அளவுக்கு நம்ம அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தட்டில் கொட்டி அதை கொஞ்சம் ஆற விடலாம். தட்டில் கொட்டி நம்ம அதை கொஞ்சம் ஆற விடலாம். அது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அதை ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் அதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். அது நல்லா ஆறட்டும். அதை நவுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா கருன்னு ஆகிடுச்சு. கையிலே பிடிக்குது பாருங்க. அதை நவுத்தி கொஞ்சம் ஓரமாக அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸி ஜாரில் ஆறினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அதை அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். கடுகில் லைட்டாக ஆயிலெலாம் இருக்கும். அதனால் அது அங்கங்கே போய் பிடிச்சிக்குது.
மிக்சியில் நல்லா போய் ஒட்டியிருக்கு. நல்லா வந்து அந்த சுரண்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த டம்ளர்னால 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி நல்லா அது நல்லா காயணும். நல்லா சுடு தண்ணி மாதிரி நல்லா காயட்டும். நல்லா சுடு தண்ணி மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பொருள் போட போகிறோம். அது என்னென்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ப்ரூ பாக்கெட் அதில் போட போகிறோம். ஒரே ஒரு பாக்கெட் இருந்தால் போதும். அது இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அந்த ஒரு ப்ரூ பாக்கெட்டை அதில் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சமாக லைட்டாக அது கொஞ்சம் வற்றணும். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பண்ணலாம். எந்த வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம எல்லாமே அதை பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிக்கலாம். அந்த கடையிலெல்லாம் வாங்கி தரணும்னா ஒருத்தங்களுக்கு என்ன தலை சுத்தல் வரும், வந்து அலர்ஜி ஆகும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம வந்து இதை மாதிரி செஞ்சுக்கலாம். மாதத்துக்கு ஒருக்கா போட்டுக்கலாம், வாரத்துக்கு 3 முறை போட்டுக்கலாம். அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறவங்களும் தடவிக்கலாம். ஃபுல் வெள்ளையாக இருந்துச்சுனாலும், முடி வந்து ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சுனாலும் தடவிக்கலாம். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். முடிக்கு எந்த இதுவுமே இருக்காது. நம்ம ஆரோக்கியமான வீட்டில் உள்ள பொருளை தான் நம்ம வச்சு இந்த மாதிரி செய்கிறோம். இந்த பாருங்கள் எப்படி கட்டியமாக ஆயிடுச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஹீட்லேயே மருதாணி பொடி அதில் போட்டுக்கலாம். மருதாணி பொடி அதில் போட்டுக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் மருதாணி பொடி. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், செம்மையாக ஆயிடுச்சு பாருங்கள். பாதி பொடி நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இது பண்ணிக்கலாம். தேவைப்போ உங்களுக்கு நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா பிளாக்காக கருப்பாக ஆயிடுச்சு பாருங்களேன். செம்மையாகிடுச்சு. ஹீட்லாம் ஆறிடுச்சு. நல்லா நீங்கள் வந்து தலையில் இதை போட்டுட்டு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி போடுங்க. அதை போட்டு நல்லா 2 மணி நேரம் காய விட்டதுக்கப்புறம் அலசுனதுக்கப்புறம் நல்லா பிடிச்சிக்கும். சூப்பராக இருக்கும்.